வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான கேரண்டீடு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்நெட் அப்படின்னா நிறைய பேர் ப்ரோ என்கிட்ட குயர்லி எத்தீரியம்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ப்ரோ குயர்லி எத்தீரியம் தேவையில்லை, இந்த டெஸ்ட்நெட்டுக்கு ரொம்ப சின்ன டெஸ்ட்நெட் தான். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் வரும். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் நம்ம மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்ததாக செஃபோலியா ஃபாசெட் இந்த லிங்க் வந்து நம்ம மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த செஃபோலியா ஃபாசெட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ குயர்லி எத்தீரியமுக்கு ஒரு ஃபாசெட் இருக்குல்ல, குயர்லி ஃபாசெட், அதே மாதிரி செஃபோலியா எத்தீரியமுக்கு செஃபோலியா ஃபாசெட் இருக்குது. சரிங்களா? ஸோ அல்கமி லாகின் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய அல்கமி அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய யூசர் நேம் அல்கமி யூசர் நேம் இந்த இடத்துல காட்டிடும். இப்போ வந்து உங்களுடைய மெட்டமாஸ்க்கு அட்ரஸை போட்டுட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் மீ இடிஹெச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே நமக்கு அந்த செஃபோலியா அந்த டோக்கன் வந்து நம்மளுடைய மெட்டமாஸ்கில் ஆட் ஆகிரும். ஸோ நம்மளோட வேலெட்டுக்கு வந்து 0.5 செஃபோலியா இடிஹெச் வந்து ஆட் ஆகிருச்சு. சரி, இப்போ வாங்க நம்ம டெஸ்ட்நெட் டாஸ்க் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த சைட்டில் தான் டெஸ்ட்நெட் பண்ண போகிறோம். சரிங்களா? furion.io. சரிங்களா? இந்த இடத்துல கனெக்ட் வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இந்த ப்ரோட்டோக்கால் வந்து நம்மளுடைய வேலெட்டோட கனெக்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு. நீங்கள் அதையும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னு போட்டு விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேலெட் வந்து கனெக்ட் ஆகிருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டோக்கன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த டெஸ்ட் டோக்கன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கிளைமிங் டோக்கன் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட் டோக்கனையும் கிளைம் பண்ணுறதுக்கான வர நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இதையே நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ரீன் டிக் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் டிக் வந்திருக்கும். ஸோ அப்போ டெஸ்ட் டோக்கன் கிளைம் ஆயிரும். ஸோ நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அந்த ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ அங்கே போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணணும். என்ன ட்ரேடு பண்ணலாம் அப்படின்னா, எத்தீரியம் வந்து நீங்கள் வந்து லாங்கு ஷார்ட்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். அதாவது ஃபியூச்சர் ட்ரேடு பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 தடவை ஒரு ட்ரேடை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஓப்பன் பண்ண ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4-5 தடவை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிரும். சரிங்களா? ஸோ ஒரு 1.1x வச்சுட்டு ஸோ நீங்கள் எந்த டோக்கனுக்கு வந்து நான் வந்து USDT வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட 1000 USDT இருக்குதா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் ஒரு 100 USDTக்கு மட்டும் நான் வந்து லாங் எடுத்து விடுறேன். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே உங்களுக்கு அடுத்த டிரான்சாக்ஷன் ஓப்பன் ஆகிரும். ஸோ உங்களுக்கு அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் வந்துருச்சா, நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனையும் ஓகே பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அது எவ்வளோ ஃபீஸ் கேட்கும், ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷனும் முடிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொசிஷன் ஓப்பன் ஆகிருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல க்ளோஸ் அப்படின்னு இருக்குதா, இந்த க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பொசிஷன் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து மேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு பாதியை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் பாதி அப்படிங்கிறத கொடுத்து க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். ஸோ மறுபடியும் மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அப்ரூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் ஓகே ஆகிரும். ஸோ வந்து ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணி அந்த பொசிஷனை நம்ம க்ளோஸும் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருக்க எத்தீரியமை அந்த ஃபர் அப்படிங்கிற இந்த டோக்கனாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த டோக்கன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டோக்கனாக மாற்றிக்கலாம். சரிங்களா?
இந்த எஃப் டிகாட்ஸ், எஃப்பிபிஜி, எஃப் அசுக்கி அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படின்னா ஃப்ராக்மெண்டட் அசுக்கி, ஃப்ராக்மெண்டட் டேகார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அந்த என்எஃப்டியவே ஒரு டோக்கனாக மாற்றிக்குவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டோக்கனை ஹோல்டு பண்ணுறவங்க அந்த என்எஃப்டியோடைய ஒரு ஒன் ஆஃப் த ஹோல்டர். சரிங்களா? ஸோ அந்த என்எஃப்டியோடைய ஒரு பார்ஷியல் ஓனர்ஷிப் வந்து இந்த டோக்கன் ஹோல்டர்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டோக்கனாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டோக்கனை வந்து மாற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம பிபிஜி அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோமா, பிபிஜி அப்படின்னா பட்ஜி பென்குயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டோக்கனை வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு 0.1 எத்தீரியமை நான் வந்து இந்த பிபிஜி இந்த டோக்கனாக மாற்றிக்கிறேன். ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோடிங் அப்படின்னு ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்வாப்பும் ஆகிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. அடுத்ததாக அந்த பூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே வந்துக்கோங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லிக்விடிட்டி ஆட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வந்து எந்த பூல்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ETH ஃபார் இந்த பூலை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 100 FUR டோக்கனுக்கும் 0.0884 எத்தீரியமுக்கும் நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த டோக்கன் நம்பர்லாம் பக்காவாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனையும் எல்லாத்தையும் பக்காவாக அப்ரூவ் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் விட்டுருங்க. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். உங்களுக்கு அடுத்த இன்னொரு டிரான்சாக்ஷன் மேலே காட்டிடும். சரிங்களா? நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. அந்த டிரான்சாக்ஷனை அப்ரூவ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லிக்விடிட்டி ஆட் ஆகிரும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்துருக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஆசெட் டு சப்ளை அப்படின்னு காட்டுதா, நீங்கள் வந்து இதில் வந்து USDTயை வந்து சப்ளை பண்ணிக்கோங்க. சப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் சப்ளை பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய ட்ரேடு பொசிஷன் ஓப்பன் ஆகிருந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர் ட்ரேட் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அந்த பொசிஷன் ஓப்பன் ஆகிருந்திருக்கும். நம்ம வந்து மறுபடியும் அந்த ட்ரேட் விண்டோக்கு வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க அந்த பொசிஷனை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ 100% அப்படிங்கிறத கொடுத்து க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ஓகே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட பொசிஷன் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். சரிங்களா? அதில் USDTயில் சப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 200 USDTயை மட்டும் நீங்கள் வந்து சப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் வரும். 2 நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து அப்ரூவ் அப்படின்னு கொடுத்து மொத்தத்தையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து எல்லாமே சப்ளை ஆகிருச்சு. ஸோ அதுக்கப்புறமும் நமக்கு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனையும் ஓகே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவாக சப்ளை ஆகிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சப்ளை USDT சக்சீடட் அப்படின்னு வந்துருச்சா. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பாரோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படி ப்ரோ பாரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ETH அப்படின்னு இருக்குதா, அதில் பாரோ அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு பாரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆசெட்ஸ் பாரோவில் நம்மளுடைய எத்தீரியம் வந்து காட்டிடும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரீபே பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக ஸ்டேக் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் மேலே இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த NFT வேணுமோ அந்தந்த NFTயை சூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ NFTயும் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து 2 NFT சூஸ் பண்ணிவிட்டு 2யும் செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2மே ஸ்டேக்காக ஸ்டார்ட் ஆகிரும். சரிங்களா? ஸ்டேக் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் நீங்கள் வந்து 3 டிரான்சாக்ஷன் வந்து சைன்இன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் 3 டிரான்சாக்ஷனையும் மெட்டமாஸ்கில் சைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், யுவர் NFT மேபி அட் ரிஸ்க். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்காதீங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு நீங்கள் அதையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய என்எஃப்டி ஸ்டேக் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்டேக் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 2 என்எஃப்டியை வந்து நம்ம வந்து ஸ்டேக் பண்ணிட்டோம். சரிங்களா. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏர்ட்ராப் அப்படின்னு இன்னொரு புது ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டாஸ்க்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இதில் காட்டிடும். சரிங்களா. லோடாகி முடித்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு சில டாஸ்க் வந்து முடியாமையே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாஸ்க்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா. வெயிட் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த டாஸ்க் எல்லாமே ஃபினிஷ்ட் அப்படின்னு மாறும். ஸோ ஃபினிஷ்ட் அப்படின்னு மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூர் அந்த டோக்கன் இருக்கதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய என்எஃப்டி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படி இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியலை. பட் ஆனால் ஒருவேளை ஒரு பெரிய அளவில் ரிவார்டு இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நோடு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பாசிபிளி ஸோ முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அந்த நோடு வீடியோ போட்டுருவேன். ஸோ நாளைக்கு நோடு வீடியோ. ஸோ மறக்காமல் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைங்க. சரிங்களா. ஒரு $14 போதும். ஒரு மாதம் உங்களால் நோட் ரன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் போல் ரன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய ஏர்ட்ராப் வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக அந்த நோடு வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா. ஆல்ரெடி நம்ம அந்த $50 ஜிகேசிங் ஏர்ட்ராப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போட்டோம். அதே மாதிரி பாலிகான் ஜிகே இவிஎம் அதே மாதிரி ஸ்டார்க் நெட்டு இதுக்கெலாம் நம்மகிட்ட நிறைய ஐடியா இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா ஸோ நான் அதுக்கு ஏற்றால கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சரிங்களா. பார்க்கலாம்.